ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய பொதுத் தேர்வில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். நல்லபடியாக நிறையா தேர்வுகள் எழுதியிருக்கீங்க, இன்னும் நிறையா படிச்சுக்கிட்டே வர்றீங்க. இதெல்லாம் ஃபைனலாக அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே அந்த தேர்வுகளில் நம்ம சிறப்பாக தேர்வு எழுதி ஃபைனல் ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரணும். நீங்களும் எதிர்பார்த்துருக்கீங்க, உங்களுடைய பெற்றோரும் எதிர்பார்த்துருக்காங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஆல்சோ யுவர் டீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பப்ளிக் எக்ஸாமில் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணணும், தேர்வுகளை சிறப்பாக எழுதணும், எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுண்டா இந்த வீடியோவில் ஒரு மூன்று விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். தயவு செய்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப்பிங். இது வெரி வெரி எசென்சியல். ஒரு மனிதனுக்கு தூக்கம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக 7 to 8 hours மஸ்ட்டுங்கிறாங்க. 8 hours ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்கிறாங்க. நீங்கள் நிறைய ஸ்டடீஸ்க்கு டைம் ஒதுக்கணும், அந்த ஒரு காரணத்தினால பொது தேர்வுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக 7 to 8 hours தூங்கணும். அன்றைய நாளில் உங்களுடைய வேலைகள்லாம் சிறப்பாக இருக்கணும். நிறைய படிச்சிருக்கீங்க, படித்ததெல்லாம் நினைவில் இருக்கணும். அதெல்லாம் நம்ம எக்ஸாம்ஸ் அவுட்புட் கொடுக்கணும்னா ப்ராப்பர் ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப எசென்சியல். இப்போ நம்ம சரியாக தூங்கலை, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம், ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கலாம், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம். அன்றைய பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல்லே இருப்பீங்க, ஒரே டயர்டாக இருக்கும், தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், உடம்பு ரெஸ்ட்லெஸ்டாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அன்றைய பொழுது நீங்கள் வேலை செய்வதற்கு தேவையான அந்த சஃபிஷியன்ட் ஸ்லீப்பிங் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம நல்லா தேர்வில் படிக்கணும், நம்ம படித்ததெல்லாம் நினைவில் இருக்கணும், மறுநாள் பிரிஸ்காக இருக்கணும். எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதணும்னா ப்ராப்பர் ஸ்லீப்பிங் வெரி வெரி எசென்சியல். நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க, 4 to 5 எந்திரிக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் அதற்கு முன்னாடியே ஏர்லி மார்னிங் எந்திரிக்கலாம், 3 o'clock கூட எந்திரிக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா நைட்டு கொஞ்சம் குயிக்காக படுக்க போயிடணும். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மனிதனுக்கு தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் ஸ்லீப்பிங் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ எக்ஸாம் டைமாக இருக்கனால சர்ப்ளஸாக நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீரை குடிக்கணும். எப்போயெல்லாம் உடம்பு தண்ணி தவிக்குதோ நமக்கு, அப்போ கண்டிப்பாக அந்த தர்ஸ்டிங் இருக்கும்போது தேவையான அளவு தண்ணி குடிங்க. மிக முக்கியமாக வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், கீரைகள் எடுக்கணும், பழங்கள் எடுக்கணும். நமக்கு மிக எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய ஃபுட்டை தான் எடுக்கணும். இப்போ ரொம்ப சம்மராக இருக்குது, ரொம்ப வெயில் காலமாக இருக்குது, நான்வெஜ்ஜை கண்டிப்பாக கொஞ்சம் குறைங்க. நான் கம்ப்ளீட்டாக குறைக்க சொல்லலை, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நான்வெஜ்ஜை. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபுட்டை ஃபுல்லாக நம்ம எடுக்கும்போது நம்ம படிக்கிறதுக்கு, உடம்பு டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம படித்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபுட்டு தேவைப்படும். நம்ம பிரிஸ்காக படிக்கணும், கண் விழிச்சு படிக்க போகிறோம், ஒவ்வொரு பாடங்களாக படிக்க போகிறோம். ஒவ்வொரு ப்ராப்பர் ஷெடியூல்டு போட்டிருப்பீங்க. மார்னிங் இது படிக்கணும், ஈவினிங் இதை படிக்கணும், நைட் இதை படிக்கணும்னு. ஸோ இதுக்கு உடல் ஒத்துழைக்கணும் போது அப்போ அதுக்கு தேவையான இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தி ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரைடாக எதையுமே எடுத்துக்கலாம், ஆயிலி ஃப்ரைடை எதையுமே எடுத்துக்கிறாதீங்க. ஸோ தேர்வு காலம் மட்டும் இல்லை, இது எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ப்ராப்பர் ஸ்லீப்பிங், ஹெல்த்தி ஃபுட்டு. ஸோ தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் நம்ம பக்காவாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா நம்முடைய ஹெல்த்தை கேர் பண்ணணும். இந்த 2 விஷயங்கள் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்முடைய ஹெல்த்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹெல்த்து கேர் இல்லாமல் போயிடுச்சு, இல்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்வு காலங்களில் நம்மளால் தேர்வை சரியாக எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு தேர்வு இருக்குது, இன்றைக்கி உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு காஃபிங் இருக்குது, ஒரு சளி பிடிச்சிருக்கு, ஒரு இருமலாக இருக்குது, தும்மலாக இருக்குது. அப்போ நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி டேப்லெட் எடுப்பீங்க. அதெல்லாம் என்ன செய்யும், உங்கள் மைண்டை அப்படியே அமைதிப்படுத்தும், கொஞ்சம் தூக்கத்தை கொடுக்கும், உங்களை படிக்க விடாது, உடம்பு டயர்டாகவே இருக்கும், காய்ச்சல் வருது. ஸோ எந்த விதமான இல்னஸும் நம்மளை அண்டக்கூடாது. அப்படின்னா தேர்வு காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதற்கு இங்கே ப்ராப்பர் ஸ்லீப்பிங் முக்கியம். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய இந்த உணவு முறைகள், ஆரோக்கியமான உணவு முறைகள் எடுக்கணும். இதை 2 நம்ம பக்கா பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த தேர்வு காலங்கள் மட்டுமில்லாது அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் டிசீஸ் இல்லாமல், எந்த விதமான இல்னஸும் இல்லாமல் நம்ம பிரிஸ்காக இருக்கலாம், நல்லபடியாக ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு படிக்கலாம், படித்ததெல்லாம் ரீகால் பண்ணலாம்,
திருப்பி எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கலாம். அப்போ ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகும்போது நம்ம அப்படியே கொஸ்டின் பேப்பர் அப்படி பார்க்கும்போது படித்த கேள்விகள் வந்திருக்கும், அழகாக எழுதுவோம். சில கேள்விகள் கிரியேட்டிவாக வந்திருக்கும், படிக்காத வினாக்கள் வந்திருக்கும். கவலைப்படாமல் ரிலாக்ஸாக யோசித்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறையா படிச்சிருக்கோம் சார், இதை விடவா எங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் முக்கியம் நினைக்கக்கூடாது. தேர்வுகளை நீங்கள் சிறப்பாக கையாளணும், சிறப்பாக உங்களுடைய சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்லீப்பிங், ஹெல்த்தி ஃபுட்டு, டேக் ஹேர் யுவர் ஹெல்த், இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தேங்க்யூ.